ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேஃப் ஐஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் குரூப் 2 மெயின்ஸுக்காக டெய்லி ஒரு கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு டாபிக், குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலிருந்து சமீபத்திய நிகழ்வுகளில் ஒரு டெய்லி ஒரு டாபிக் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே கவனமாக பார்த்து நோட்ஸ் எடுத்து கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்தாற் போல் 6 மார்க்கோ 12 மார்க்கோ 15 மார்க்கோ அந்த கேள்விக்கு தக்கன என்ன பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய வசதிக்காக குறிப்பாக 60,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் குரூப் 2 மெயின்ஸ் எழுத இருக்கிறாங்க. அந்த மாணாக்கர்களுடைய நலன் கருதி நம்ம டேஃப் ஐஎஸ் அகாடமி சார்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி பார்ப்பதற்கான பேப்பர் ஒன்றும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லிங்கில் கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டின் வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க மூலமாக திருத்தி உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னு சொன்னால் BGR 34. சரிங்களா, சமீபத்திய செய்திகளில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? BGR 34 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். அந்த மருந்துனா என்ன, அந்த மருந்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது, சமீபத்திய பத்திரிகைகளில் இடம்பெற்ற செய்தி என்ன, இது குறித்த பல்வேறு தகவல்களை நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். BGR நீரிழிவு தடுப்பு மருந்து. சரிங்களா, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்காக இந்தியாவில் ஒரு ஆயுர்வேத மருந்து ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் BGR 34. சரியா, செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் பத்திரிகைகளில் படிச்சிருக்கலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த BGR 34 என்ற ஆயுர்வேத மருந்து சிறந்த பயனளிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. சமீபத்தில் 4ஆம் கட்ட சோதனைகள்லாம் நிறைவடைந்து அதனுடைய ரிசல்ட் எல்லாம் ஒரு ஃபேமஸான ஜேர்னலில் ஒரு பத்திரிகையில் வெளியாக இருக்குது. செர்பியாவினுடைய ஒரு பத்திரிகையில், மருத்துவ பத்திரிகையில். அது குறித்த தகவல்களை தான் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். சரிங்களா, இந்த மருந்து யார் உருவாக்கியிருக்கிறாங்க, இதற்கு ஏன் BGR 34னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR கீழ் செயல்படக்கூடிய தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய மூலிகை செடிகள் ஆராய்ச்சி நிறுவனம் NBRI CIMAP இவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் BGR 34 அப்படிங்கக்கூடிய இந்த ஆயுர்வேத மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு BGR 34னு பேர் வச்சிருக்கிறாங்க? BGRனா என்ன அப்படின்னு சொன்னால் பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர், அதனுடைய சுருக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் BGR. 34 வகையான மூலப்பொருட்கள் இதில் கலந்திருப்பதனால் இதை என்ன சொல்கிறாங்க சொன்னால் BGR 34னு சொல்கிறாங்க. சரிங்களா, 34 வகையான முக்கிய வேதிப்பொருட்கள் இதில் கலந்துருக்குது. குறிப்பாக ஒரு 6 வகையான மருந்துகள் இதில் ரொம்ப அடிப்படையான விஷயமா பங்கெடுக்குது. அந்த 6 வகையான மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் மரமஞ்சள், வேங்கை, சிறுகுறிஞ்சான், சீந்தில், மஞ்சிட்டி, வெந்தயம். சரிங்களா, இந்த 6 வகையான மருந்து குணம் கொண்ட தாவரங்களுடைய கலவையாகத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, மரமஞ்சள், வேங்கை, சிறுகுறிஞ்சான், சீந்தில், மஞ்சிட்டி அண்ட் வெந்தயம். சரியா, குறிப்பாக டைப் 2 வகை நீரிழிவு நோய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த ஆயுர்வேத மருந்தாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் மூலமாக கண்டறிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மனிதனுக்கு ஏன் இந்த நீரிழிவு நோய் உருவாகுது அப்படின்னு சொன்னால் மெயினான ரீசன் என்ன சொன்னால் உடல் பருமன், அதிகப்படியான எடை. சரிங்களா, அடுத்து போதிய உழைப்பின்மை. சரிங்களா, சரியான முறையில் உழைப்பில்லாமல் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன அழுத்தம், அதே போல் மரபியல் ரீதியாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணம் இருக்குது. சரிங்களா, ரைட். இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போது, குறைஞ்சபாடு இல்லை. தேசிய குடும்பநல ஆய்வறிக்கை 5, சரிங்களா, அதனுடைய தரவின்படி அந்த டேட்டா படி பார்த்தோம்னு சொன்னால் 15 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 16% ஆண்களுக்கும் 14% பெண்களுக்கும் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு என்ன பண்ணிட்டு சொன்னால் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஆங்கில மருத்துவத்திற்கு மாற்றாக ஆயுர்வேத மருத்துவமனை இந்த BGR பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த பலன் அளிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய நம்பிக்கை தரும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த மருந்து நோயை கட்டுப்படுத்துவதிலும் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் சரி செய்யும் சிறப்பாக செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரியா, நோயையும் கட்டுப்படுத்துது, அதே போல செல்களையும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சரி செய்கிறது, பாதிக்கப்பட்ட செல்களையும். சரியா, இப்போ இந்த ஆராய்ச்சி எங்கே நடந்துச்சு, யார் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிக்காரா பல்கலைக்கழகம், குறிப்பாக ஆராய்ச்சியாளர் ரவீந்தர் சிங் தலைமையிலான குழு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஆய்வு தொடர்பாக நான் சொன்ன மாதிரி செர்பியாவினுடைய ஒரு ஜேர்னல், அதாவது செர்பிய அறிவியல் ஆராய்ச்சி இதழில் செர்பியன் ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் ஆன் சயின்டிஃபிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய அந்த பேப்பரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆய்வு குறித்த கட்டுரை வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, மருந்து தொடர்பான 4ஆம் கட்ட ஆய்வில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு 100 டயபெட்டிஸ் பேஷண்ட்டை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதில் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மருந்தான, ஆங்கில மருந்தான சிட்டாக்ளிப்பின் அப்படிங்கக்கூடிய அந்த மருந்தை கொடுத்தாங்க ஒரு பாதி பேருக்கு.
மீதி 50 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லாமல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் PGR-34 அப்படிங்கக்கூடிய மருந்தை கொடுத்தாங்க. ஒரு 12 வாரம் அவங்க கண்காணிக்கப்படுதாங்க. சரிங்களா? ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு எப்படி இருக்குது, ரத்த சர்க்கரை அளவு அதாவது RPS அப்படின்பாங்க சாப்பாட்டுக்கு முன்னால், அடுத்து ரத்த சர்க்கரை அளவு FPS அப்படின்பாங்க அது சாப்பாட்டுக்கு பின்னால். சரியா? ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க, டேட்டா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டேட்டாவின் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோகுளோபினுடைய அளவு அடிப்படை மதிப்பு 8 கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு ஹீமோகுளோபின் சரியாக 5.7% தான் பெரும்பாலும் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அந்த இருக்கக்கூடிய அமைப்பு. அது 5.7%. அதுக்கு கூடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு என்ன செய்யுதுன்னு சொன்னால் 8 அப்படியே கணிசமாக குறைஞ்சிருக்குது. அதே போல் பிஜிஆர் நம்ம மேலே பார்த்தோம். சாப்பாட்டுக்கு முன்னால் எடுக்கக்கூடிய அந்த டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் RPS ஒரு டெசிலிட்டர் ரத்தத்தில் 250 மில்லிகிராம் அப்படிங்கிறதுல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் 114 குறைஞ்சிருக்குது. அடுத்த சாப்பாட்டுக்கு பின்னால் எடுக்கக்கூடிய அந்த டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் 176 74 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். குறிப்பாக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த மருந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இந்த மருந்து இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரிசர்ச் மூலமாக அவங்க கண்டறிந்த பல்வேறு தகவல்களில் இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, தலைவலி, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது போன்ற அந்த அறிகுறிகள்லாம் குணமடைஞ்சதுக்கு குறைஞ்சிருக்குது. ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு என்ன பண்ணியிருக்குன்னா குறைஞ்சிருக்குது. இதயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து வலுவாக்குகிறது. எதிர் ஆக்சிகரணியாக சரிங்களா இது செயல்படுகிறது. கணைய செயல்பாடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் சீராக்குகிறது. உயர் ரத்த சர்க்கரை அளவை கம்மி பண்ணுது, குறைக்குது. இன்சுலின் வெளியீட்டை மாற்றி அமைக்கிறது. பீட்டா செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துகிறது. கிளைசமிக் அளவை குறைக்கிறது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு பக்க விளைவுகளையும் குறைக்கக்கூடிய வகையில் இந்த மருந்தினுடைய செயல்பாடுகள் இருந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ரிசர்ச் மூலமாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? ரைட். வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே நவம்பர் 14 கொண்டாடப்படுகிறது. தீம் ஃபார் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே 2021-23 வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர் அப்படிங்கிறது தான் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம். PGR-34னா என்ன, சமீபத்தில் அது குறித்த ஆய்வு முடிவுகள், ஆராய்ச்சி முடிவுகள் எந்த மாதிரி வெளியாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொன்னால் கேள்விகளை கேட்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இன்றைய ஒரு நாள் முதல் டாப்பிக்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய PGR-34 மருந்துனா என்ன, இந்த மருந்தில் எந்த விதமான மருத்துவ பொருட்கள்லாம் அதிகப்படியாக இடம் பிடிச்சிருக்குது, இது எந்த மாதிரியெல்லாம் செயல்படுகிறது, இதனுடைய பயன்கள் என்ன, ரிசர்ச் எந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம். திரும்ப உங்களுக்காக ஒரு தடவை ரீகேப் மாதிரி சொல்லியிருந்தேன். PGR-34 அப்படிங்கிறது இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அது கீழ் செயல்படக்கூடிய தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய மூலிகை செடிகள் ஆராய்ச்சி வாரியத்தால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருந்து. பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர் அதனுடைய சுருக்கம் தான் என்ன அப்படி சொன்னால் PGR-34 அப்படிங்கிறது 34 வகையான வேதிப்பொருட்கள் இதில் கலந்துருக்குது. குறிப்பாக மரமஞ்சள், வேங்கை, சிறுகுறிச்சான், சீந்தில், மஞ்சட்டி, வெந்தயம் போன்ற 6 மருத்துவ குணங்கள் மிக்க தாவரங்கள் இதில் மிகுதியாக கலந்துருக்குது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் செயல்படுகிறது. பொதுவாக நீரிழிவு நோய் ஏன் வருது அப்படின்னா உடல் பருமன், வேலை சரியான முறையில் சரியாக உழைப்பின்மை, மன அழுத்தம், மரபியல் ரீதியாகவும் வருது. இந்தியாவில் தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை 5 தரவின்படி 15 வயசுக்கும் மேற்பட்ட 16% ஆண்களுக்கு 14% பெண்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே போகுது. இந்த நிலையில தான் இந்த PGR-34 ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த PGR பார்த்தீங்கன்னா நோயை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட செல்களையும் சரி செய்கிறது. சரிங்களா? பஞ்சாப்ல ரவீந்தர் சிங் தலைமையிலான குழு ஒரு 100 பேஷண்ட்டை பிடிச்சி உட்கார வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் 4ஆம் கட்ட ஆராய்ச்சிகளில் மருத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டாங்க. அதில் ஒரு பாதி பேருக்கு சிட்டாக்ளிப்டின் அப்படிங்கக்கூடிய இங்கிலீஷ் மருந்தும், மீதி இருக்கக்கூடிய பாதி பேருக்கு அவங்கள்ட்ட சொல்லாமலே PGR-34 கொடுத்தாங்க. கண்காணிச்சதில் சற்றேறக்குறைய 12 வாரம் கண்காணிச்சதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோகுளோபினுடைய அளவு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 8 கணிசமாக குறைய தொடங்கி இருக்குது. சாப்பாட்டுக்கு முன்னால் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 250 மில்லிகிராம்லேருந்து 114 சர்க்கரையுடைய அளவு குறைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு பின்னால் எடுத்த சர்க்கரையுடைய அளவு 176 74 குறைஞ்சிருக்குது. குறிப்பாக எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இந்த மருந்து செயல்படுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதனுடைய பயன்கள் பார்த்தோம்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையுது. இரத்த கொழுப்பு குறையுது, இதயத்தை வலுவாக்குது, எதிர் ஆக்சிகரணியாக செயல்படுது, கணைய செயல்பாட்டை சீராக்குது, உயர் ரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறது, இன்சுலின் வெளிப்பாட்டை மாற்றி அமைக்குது, பீட்டா செயல்பாடு திறனை வலுப்படுத்துகிறது, கிளைசமிக் அளவையும் குறைக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தோடு பக்க விளைவுகள் இல்லாமல் செயல்படுது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம். சரிங்களா? வளமையா உலக நீரிழிவு நோய் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுது? நவம்பர் 14. தீம் என்ன அப்படின்னா ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர். சரிங்களா? இன்றைய இந்த வகுப்பு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.